அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செவ்வாய் பயிற்சி பலன்கள் 2024. இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கும் அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அனைத்து கிரகங்களுக்கும் தனித்துவமான சிறப்பம்சம் இருக்குது. செவ்வாய் கிரகம் தளபதியாக கருதப்படுறாரு. செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதியாக இருக்கிறார். ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுபஸ்தானத்தில் இருந்தால் அந்த நபர் வீரம், தைரியம் மற்றும் ஆற்றல் சக்தி வாய்ந்தவராக இருப்பார். அனைத்து கிரகங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசியை மாற்றுது. இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும். செவ்வாய் பயிற்சியும் அனைத்து ராசிகர்களின் வாழ்விலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துது. ஜூன் 1, 2024 சனிக்கிழமையன்று செவ்வாய் தனது சொந்த ராசியான மேஷத்தில் பயிற்சியாக உள்ளார். செவ்வாய் கிரகத்தின் இந்த பயிற்சியால் மாலை 3:39 மணிக்கு நடைபெறும். செவ்வாய் ஜூன் 1 முதல் ஜூலை 12 வரை மேசராசியில் இருப்பார். மேசத்தில் செவ்வாய் பயிற்சி ருச்சக ராஜயோகத்தை உருவாக்கும். இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அபரிதமான நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. அதாவது ருச்சக ராஜயோகம்னா என்ன அப்படின்னு நம்ம அதை பற்றி பார்க்கும்பொழுது, செவ்வாய் மகர ராசியில் அல்லது அதன் சொந்த ராசியான மேசம் அல்லது விருச்சகத்தில் இருக்கும்போது இந்த ருச்சக ராஜயோகம் உருவாகுதே. இந்த அற்புதமான சேர்க்கை ஏற்படும் போதே அதன் செல்வாக்கின் கீழ் உள்ள ராசிக்காரர்கள் மிகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் மாறுகிறார்கள். சமூகத்தில் அவர்களின் கௌரவம் அதிகரிக்குது. இது தவிர செல்வத்திற்கான அபரிதமான வாய்ப்புகளும் ஏற்படுது. பணியிடத்தில் தனி மரியாதை கிடைக்கிது. செவ்வாய் பயிற்சியால் ஏற்பட உள்ள ருச்சக ராஜயோகத்தால் அதிகப்படியான நல்ல பலன்களை அடைய உள்ள ராசிகளை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பயிற்சியில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிம்மராசி. சிம்மராசியில் மகத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கேது சூரியனின் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு தெய்வ அருளும் ஈடற்ற சக்தியும் இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை தரும் மாதமாக இருக்கும். சக்கர வியூகத்தில் சிக்கிக்கொண்டு தடுமாறுவது போல 2இல் கேது, 8இல் ராகு, 7இல் சனி, 10இல் குரு என 4 பக்கமும் கிரகங்கள் உங்களை சுற்றி வளைத்து கொண்டுள்ள நிலையில் ராசிநாதன் சூரியன் 10இல் சஞ்சரித்து உங்களை வெளியில் கொண்டு வர உள்ளார். உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலை உங்கள் நிலையை உயர்த்தும். வியாபாரம், தொழிலை விரிவு செய்யும் முயற்சி வெற்றியாகவோ, வெளியூரில் புதிய கிளைகள் தொடங்குவீங்க என்றாலும் பணியாளர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம். வியாபாரம், தொழிலில் கூடுதல் கவனம் தேவை. புதிய முதலீடு செய்யும் முன் பல முறை யோசிக்கணுங்க. சனி 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால நட்பு வட்டத்தில் வீண் பிரச்சனைகள் உருவாகும். கூட்டு தொழிலில் நெருக்கடி உண்டாகும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதன் வழியாக உங்கள் சங்கடங்கள் எல்லாம் தீரும். பொன்பொருள் சேரும். பணவரவு திருப்தி தரும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். பெண்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுவது நன்மையாகும். வாழ்க்கை துணையை அனுசரித்து போவது நெருக்கடி தீரும். வார்த்தைகளில் கவனம் தேவை. இல்லாட்டி பேச்சின் மூலம் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். ஆரோக்கியம் மேம்படும். விவசாயிகளின் சங்கடங்கள் விலகும். விளைச்சல் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வருமானம் வரும். அரசியல்வாதிகளின் முயற்சிகள் தள்ளி போகும். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. மாணவர்களின் நீண்ட முயற்சிக்கு பின் விரும்பிய கல்லூரியில் சேருவாங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது கேதுவை தினமும் வழிபட நன்மைகள் உண்டாகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது பூரம். சுக்கிரன் சூரியனின் அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு எதிலும் வெற்றி பெறும் ஆற்றல் இருக்கும். எதிர்பார்த்த நன்மை அடையும் மாதமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும்.
நட்சத்திரநாதன் மாதத்தின் முற்பகுதியில், ராசிநாதன் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால நெருக்கடிலாம் விலகும், முயற்சிலாம் வெற்றியாகும், வெளியூர் பயணம் லாபத்தில் முடியும். என்றாலும் பணியாளர்கள் தங்கள் பணியில் கவனமாக இருக்கிறது அவசியம். சிலர் அதிகாரியின் கண்டிப்புக்கு ஆளாக நேரும். 10ல் குரு சஞ்சரிக்கிறதுனால வேலையில் நெருக்கடி அதிகரிக்கும், தேவையற்ற பிரச்சனை தோன்றும். 8ல் ராகு இருக்கிறதுனால எதிர்பாராத பிரச்சனை தேடி வரும். பணியாளர்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படுவதால் சிக்கல்களில் இருந்து விடுபடலாம். கும்பசனியால் குடும்பம், நண்பர்களிடத்தில் சங்கடம் தோன்றும், மனசில் குழப்பம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி சாதகமாக இருக்க போகுதுங்க. பிற்பகுதியில் பொருளாதார நெருக்கடி தோன்றும். என்றாலும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும், நோய்கள் சிகிச்சையால் சரியாகும். அரசியல்வாதிகள் மற்றவங்களை அனுசரிக்கிறதோட எதிர்மறை சிந்தனைக்கு இடம் தர வேணாம். விவசாயிகளின் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும். கலைஞர்களுக்கு மாத முற்பகுதி யோகமான மாதமாக இருக்க போகுதுங்க. மாணவர்கள் மேற்கல்விக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, வராகி அம்மனை வழிபட சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அடுத்தது நான் பார்க்க போகிறது உத்தரம் 1ஆம் பாகம். சூரியனின் நட்சத்திரத்திலும் ராசியிலும் பிறந்த நீங்கள் அனைத்திலும் முதன்மையாக இருப்பீங்க. இந்த செவ்வாய் பயிற்சியில் உங்கள் நட்சத்திரநாதன் ராசிநாதன் 10ல் சஞ்சரிக்கிறதுனால நெருக்கடி விலக ஆரம்பிக்கும், தொழிலை விரிவு செய்வீங்க. வியாபாரத்தை போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள்லாம் இனிமேல் விலக போகுதுங்க. பணியாளர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். சனி, ராகு, கேது, குருவின் சஞ்சார நிலைகள் சாதகமாக இல்லை என்கிறதுனால எதிர்பாராத நெருக்கடிலாம் தோன்றும். என்றாலும் குருவின் பார்வைகள் உங்கள் குடும்ப சுக சத்ருஸ்தானங்களில் பதிவதால் குடும்பத்தில் அமைதி இருக்கும், பணவரவு உண்டாகும், சந்தோஷம் அதிகரிக்கும், நோய்களும் எதிர்ப்பும் விலகும், போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். அரசியல்வாதிகளுக்கு இதுவரையில் இருந்த செல்வாக்கில் மாற்றம் ஏற்படும். பெண்கள் எந்த செயலிலும் அமைதி காப்பது அவசியம். இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன்னாடி யோசித்து ஈடுபடணுங்க. பணியாளர்கள் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரம், உடன் பணிபுரியவர்களும் எதிராக மாறுவாங்க என்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்குங்க. விவசாயிகளின் விளை பொருளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கும். மேற்படிப்புக்காக மாணவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சூரிய வழிபாடு மன நிம்மதியை உண்டாக்கும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது செவ்வாய் பயிற்சி பலன்களில் சிம்மராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.